Hi friends, welcome to Priya Vicky Creators. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த மாதிரி சிம்பிளான டிசைன் தான். ஒரு neck patternல சைடுல இந்த கட் வர மாதிரி நம்ம ஒரு டிசைன் பண்ண போறோம். இந்த டிசைன் வந்து கொஞ்சம் பொறுமையா தான் போகும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு திலகம் ஸ்டோன் ஒட்டி sugar bead, stone line, sugar bead, திரும்ப வந்து பெரிய bead போட்டுருக்கோம். மித்த எல்லா இதுக்குமே பாத்தீங்கன்னா sugar bead தான் கொடுக்குறோம். எல்லா feathersக்குமே sugar bead கொடுக்குறோம். நம்ம ரெண்டா வந்துட்டு அந்த கர்வ்ஸ் வர இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றாவே நம்ம கொடுக்கலாம். எப்போவுமே அந்த பெட்டல் போடும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து கனெக்ட் ஆகிற மாதிரி போடாமல் தனித்தனியாக அதுக்கு வந்து சுகர் பீட் வந்து வர மாதிரி போட்டிங்கன்னா அது ரொம்பவுமே அட்ராக்டிவாக தெரியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது கரெக்டாக அந்த கர்வ் வந்து அழகாக வரும். கர்வ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீடாக கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக அந்த ஷேப் வரும். நாட் போடும்போது கடைசி செயினை நல்லா ஃபுல்லாக இழுத்துட்டு அதுக்குள்ளே விட்டு இன்னொன்று செயின் கொண்டு வந்து அது வந்து இடையில வந்து கிராஸ் ஆகிற மாதிரி அடுத்த ஸ்டிச்சை கொண்டு வந்து லாக் போடணும். அப்போ தான் நிற்கும். இன்னொன்று மெத்தட் வந்து உங்களுக்கு இந்த நாட் வரல அப்படின்னா அது வந்து நான் இன்னொன்று வீடியோவில் உங்களுக்கு நான் அந்த நாட் சொல்லி கொடுக்குறேன். ஈஸியாக கீழே வந்து இழுத்து விட்டுட்டு நம்ம ரெண்டு த்ரெட்டையும் சேர்த்து நாட் பண்ணிடணும். ரொம்ப வந்து பிக்னஸாக இருக்கீங்கன்னா அப்படி அந்த மாதிரி நாட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கண்டிப்பாக வந்து அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த ஃபெதர் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி போடுறோம். இப்போது அந்த பீடை வந்துட்டு போட்டுட்டு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு பேக் சைட் கொண்டு போகணும். லாக் ஸ்டிச் மாதிரி கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு பீடாக போட ஆரம்பிச்சிடலாம். அந்த ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிரும். இந்த இடத்துல இந்த மாதிரி டிசைனில் அழகாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் போடாமல் கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து மாறவே மாறாது. கரெக்டாக போடுங்கன்னா எப்படின்னா ரொம்ப வந்து நம்ம போடுற ஸ்டிச் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போடுற மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து கேஷுவலாக வந்து ரொம்ப லூஸாக இருக்காமல் ரொம்ப நமக்கு டக்குன்னு போட்டு வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த ஷேப்பும் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி சின்னதாக கர்வ் போகிறப்ப நம்ம வந்து ஒன்றா நம்ம போடுறப்போ அந்த டிசைன் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்டோன் வந்து எப்படி ஸ்டிக் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃபெதர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, இதில் எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த கர்வுக்கு எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும், எவ்வளோ தூரம் நமக்கு ஸ்டோன் தேவைப்படுது அப்படின்றத எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல சிங்கிளாகவே நம்ம ஒட்டுற மாதிரி இருக்குது, ஒரு வளைவு மாதிரி இருக்கனால அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஷார்ப்னஸ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக அமைஞ்சிரும் நமக்கு. நெக்ஸ்ட்டு இது ஒரு பெட்டலு. இதில் நம்ம வச்சு பார்க்குறோம் அந்த பெட்டலில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு. இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் ஆகுது. அப்போது அதோட கட் பண்ணி நம்ம வந்து க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிடுறோம். இருக்கிறதுலே ரொம்ப குட்டி சைஸு இந்த ஸ்டோன் லேஸு. இப்போ அடுத்தது மேலே மட்டும் அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த ஷேப்போடு உட்காரும். அதனால் இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ஷேப் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் நமக்கு கட் பண்ணவும் கஷ்டமாயிடும். க்ளூ அப்ளை பண்ணி அதில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா கஷ்டமாயிடும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்ல வளைவு வந்து நல்ல சென்டரில் கொடுத்துருக்கோம். அதனால் ரெண்டு பார்ட்டாக இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று நம்ம வந்து ஸ்டிக் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். எவ்வளோ தூரம் வந்து நம்ம ஒரு டிசைனுக்கு வந்து அந்த ஸ்டோன் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணுறோமோ ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பெரிய சைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ இந்த அளவுக்கு வந்து ஷேப்பாக வைக்க முடியாது. இருக்கிறதுலே குட்டி சைஸ் இது தான். இப்போ எல்லாத்துக்கும் இது மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதில் நாட் போட போகிறோம். ஸ்டிச் பண்ணுறோன்னா அங்கங்கே வந்து நம்ம வந்து ஆரி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும்.
ரொம்ப வந்துட்டு பக்கத்தில் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. எங்கெல்லாம் நம்ம வந்து அந்த கட்டிங் முடிகிற இடம் இருக்குல்ல, முடிகிற இடமும் ஜாயிண்ட் ஆகிற இடமும் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிடணும். உள்ளுக்கு இருந்து வெளியில் அந்த பீடு இருக்க சைடு நம்ம வந்து லாக் போடுறப்போ நமக்கு வந்து தெரியாது, அந்த நாட் வந்து அதிகமாக தெரியாது. அதனால் பீடு எந்த சைடு இருக்கோ அந்த சைடு வந்து நம்ம லாக் கொடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே பீடு போட்டிருக்கோம், ஸ்டோனுக்கு இந்த சைடும் பீடு அந்த சைடும் பீடுனா 2 சைடுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாட் வந்து ஈஸியாக நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். பா ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நமக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது அங்கங்கே நாட் போடுறப்போ சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி நெருக்கமாக வந்து நம்ம ஸ்டிச் போடணுன்னு அவசியம் இல்லை, 2 போடணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல சென்டரில் எங்கிட்ட முடிக்கிறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டிச் போட்டோம்னாலே போதும், நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லும் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ எல்லா ஸ்டோன்ஸ்க்கும் லாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இருக்க ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா அந்த ஃபெதருக்கு ஏற்ற மாதிரியே வளைச்சி வந்து நம்ம த்ரெட் ஒட்டி அதில் வந்து கண்டினியூஸ் ஸ்டிச் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக வந்து ஸ்டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ரொம்பவும் வந்து பெருசாக கட் பண்ணிடாதீங்க, கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க. எல்லா ஃபெதர்ஸும் ஸ்டிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபெதர் மட்டும் நம்ம வந்து வேறு மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த டியூப் பீடும் வெறும் சுகர் பீடும் வந்து மாற்றி நம்ம வந்து லைனாக கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து அதே மாதிரி தான் ஃபில் பண்ணுறோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபினிஷிங்கில். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கலான்னா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஆரஞ்சு கலரில் தான் வந்து த்ரெட்டு கொடுக்க போகிறோம், ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த இது கொடுக்கலன்னா இந்த இடத்துல ஒரு 2 த்ரெட்டு நான் போகிற டைரெக்ஷன்லேயே வந்து நம்ம ஒட்டி அதில் க்ரீன் கலர் டார்க் க்ரீனில் கொடுத்துருந்தோம்னா இன்னும் நல்லா எடுத்துருக்கோம். இந்த பீடு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நம்ம சுகர் பீடு எப்படி இருக்குமோ அந்த டெக்ஸ்சர்லேயே தான் இருந்துச்சு. இது ஒன்றும் பெருசாக வந்து நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நம்ம பீடு டியூப் அப்படின்னு மாற்றி நம்ம வைக்கிறோம். அந்த எண்டிலலாம் முடிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பெரிய டியூப் வந்து போட முடியாமல் இருக்கும். அந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பேக்கெட்லேயே நம்ம கொஞ்சம் சின்ன சைஸ்லாம் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ப்போம். கீழே அந்த 2 ஃபெதர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா இதை போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் டியூபை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மற்ற ஃபெதர்ஸ்க்கெலாம் த்ரெட்டு கொடுக்க போகிறோம். சாரீ கலர் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் தான். ஃபுல்லாக போட்டு குட்டியாக ஒரு லாக் பண்ணி திரும்பவும் நம்ம வந்து கொண்டு வரணும். இந்த சைடு அந்த கர்வ் மாதிரி ஒட்டியிருக்கோம் பார்த்திங்களா, அதே பொசிஷனில் தான் நமக்கு ஸ்டிச் இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக இருக்கும். இது வந்து நல்லா கிளியராக புரிகிற மாதிரியே உங்களுக்கு நான் டீட்டெயிலாகவே போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கரெக்டாக அந்த கர்வ் ஷேப்லேயே அழகாக ஸ்டிச்சஸ் போட்டுவாங்க. ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. லாஸ்ட்டாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு நம்ம திரும்ப கொண்டு வரோம் பார்த்திங்களா, அப்போ என்ன பண்ணணும்னா அந்த கேப் விழுந்துடும். லாஸ்ட்டாக வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். அந்த த்ரெட்டு முடிஞ்சோன்னே நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் போகணுன்னுலாம் அவசியம் இல்லை. அந்த இடத்துல எந்த கேப்பும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அடுத்தது என்ன மிச்சம் இருக்கோ அந்த த்ரெட்டுக்கு மட்டும் நம்ம ஸ்டிச் போட்டால் போதும். நல்லா கிளியராகவே உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக கொஞ்சம் பெருசாகவே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் பிகினர்ஸ்க்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டு. எந்த மாதிரி வீடியோஸ் நான் போடணுன்றது அப்போ தான் எனக்கு தெரியும். நான் ரொம்ப டீட்டெயிலாக வந்து வீடியோ நான் போட்டதில்லை. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி டீட்டெயிலாக நான் எடுத்து போடுறேன். இதில் நம்ம சென்டர்லேருந்து ஏன் நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து அந்த பர்ஃபெக்ட்டும் கிடைக்கும், நமக்கு போடுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
நம்ம ஓரத்துலேருந்து போட்டு வரப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைட்னஸ் வந்து மிஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் பாதி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாதி போடுறப்போ உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இதை போட்டுட்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா சுகர் பீடு வந்து மேலே வைக்க போகிறோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா நாட் அங்கங்கே நாட் போட்டு இடுக்கு புள்ளி மாதிரி நம்ம வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம். அந்த ஃபில்லிங்ஸை போட்டதுக்கப்புறம் ஓரெல்லாம் செயின் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடணும் த்ரெட்லேயே. அப்போ தான் அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா பீடு வந்து செதறின மாதிரி போட போகிறோம். இதில் சிங்கிளாக த்ரெட் எடுத்து அதில் பீடு போடுறோம். அங்கே ஒரு குட்டி நாட் போடுறோம். இதில் 2 டைப் இருக்குது. இந்த மாதிரியும் போடலாம், இன்னொன்று ஈஸியாக நமக்கு போடலாம். அடுத்த ஃபெதர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேட்டு அடுத்த ஸ்டிச் வந்து நான் எப்படி போட்டிருக்கேன்றதை பாருங்கள். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்டிச்சுமே இந்த பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஈஸியாக உங்களுக்கு வந்து நாட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா இதுவே போட்டுக்கோங்க. நாட் ப்ராப்ளம், நாட் போடுறதே எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நான் அடுத்த மெத்தட் சொல்லுவேன். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பீடு வந்து அடுத்த மெத்தட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மேலே பார்த்தீங்கன்னா லீஃப் மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. லீஃப்க்கு வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து பெரிய பீட்லேருந்து சின்ன பீடு வரைக்கும் கொண்டு போய் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். 5ஆம் நம்பர் பீடு, 4ஆம் நம்பர் பீடு, 3ஆம் நம்பர் பீடு, லாஸ்ட்டாக சுகர் பீடு ஒரு டியூப் வச்சு அந்த இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த கேர்வில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய பீட்லேருந்து சுகர் பீடு வரைக்கும் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெறும் ஜரியில் மட்டும் டிசைன் போட்டோம்னா நீட்டாக இருக்கும். டபுள் லைன் கொடுக்கணும். அங்கங்கே இந்த டிசைன் போடுறப்போ அது நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளவர்லாம் நம்ம போடுறப்போ மேலே போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இழுத்துட்டு போடுறப்போ அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும் நமக்கு. டிசைன் போட்டதுக்கப்புறம் அடுத்தது ஃபில்லிங்ஸ் திரும்ப போடுறோம். ஃபில்லிங் வந்து உங்களுக்கு திரும்ப நல்லா கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன். இது போட்டதுக்கப்புறம் நம்ம செகண்ட் மெத்தட் எப்படி வந்து பீடு வந்து கோக்குறோம் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக நான் காமிச்சிருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் தான் நமக்கு வந்து முக்கியமே. அந்த த்ரெட்டு வந்து தெரியாமல் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அது ஃபுல்லாக மறைகிற வரைக்கும் அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கணும். அது வந்து நிறைய ஸ்டிச்சஸ் வந்து அந்த இடத்துல விழுந்திருந்தாலும் நமக்கு வந்து ஹார்டாக இருக்கும். அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. அந்த எல்லோ கலர் த்ரெட்டு மறைக்கணும். அதுதான். இப்போ அடுத்த பாதியும் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டிச்சை எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ மெரூன் கலர் சாரீ, மெரூன் கலர் ப்ளவுஸு இப்போ ஒரே கலரில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் போடுறப்போ சேம் கலர்லேயே மெரூன் கலர் சாரீனா மெரூன் கலர் த்ரெட்டே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பீடு வந்து அங்கங்கே செதற விட்ருக்கோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் நம்ம போடுறப்போ வேறு லெவலில் இருக்கும் அந்த ப்ளவுஸு. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம கிச்சு நான் நெருக்கமாக வந்து நான் கிச்சு போடுவேன் ஒரே கலர் ப்ளவுஸ்னால். அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன்குள்ளே நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கிச்சு போட முடியாது. இந்த ஃப்ளவர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். கலர்ஃபுல்லாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு திலகம் ஸ்டோனோ ஒரு ரவுண்ட் ஸ்டோனோ ஒட்டி ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் கொடுத்துருந்தோம்னாலே முடிஞ்சு போச்சு ஒரு ஃப்ளவரு. சேம் கலரில் போடுறப்போ இந்த கண்டினியூஸ் லோடிங் வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு. இதில் பீட் போடும்போது நம்ம நாட்டே யூஸ் பண்ண போகிறதில்ல. நேராக அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு அந்த பீடில் வந்து அந்த த்ரெட்டு வந்து மாட்டுற மாதிரி நம்ம வச்சுட்டு கீழே த்ரெட்டை இழுத்துடணும். அப்போ கரெக்டாக உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து உட்காந்துரும். உங்களுக்கு ஈஸியாக நாட் போடாமலே அது ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த த்ரெட்டை வந்து அந்த கழுத்தை சுற்றி மாட்டுற மாதிரி நம்ம அந்த த்ரெட்டை வச்சிடறோம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோம். சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு பீட் லைன் கொடுத்துட்றோம். ஃபஸ்ட்டு ஒரு 4 பீடு வச்சு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்ப இங்கிட்ட வந்து அந்த ஜரியில்
ஃபில்லிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம லோடிங் ஒரே சைடாக தான் நம்ம பீடு கோக்கணும். இன்னொன்று சைடு போடுறப்போ நம்ம அந்த ஜரி லைன் மட்டும்தான் வரணும். அப்போ தான் வந்து அந்த பல்கினஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் அந்த கர்வ்ஸ்லலாம் எப்படி போடுறோம் அப்படின்றதையும் பாருங்கள். நம்ம எண்டில் தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். அது வந்து கிராஸாக வந்து நம்ம கரெக்டாக கடைசி வரைக்குமே கொண்டு வந்துட்டோம்னா அந்த இடத்துல வந்து நல்லா ஷார்ப்னஸ் கொடுத்துரும். நீங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கிராஸாக ஆரம்பித்து ஸ்ட்ரைட்டாக முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் வந்து ஒரு மாதிரி மொட்டையாக முடித்த மாதிரி ஆகிடும். அதனால் கிராஸ் வந்து கடைசி வரைக்குமே வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சைடாக வந்து பீட் கோத்துட்டு நம்ம வந்து ஜரியிலே திரும்ப கொண்டு வந்துட்டு போடுறப்போ உங்களுக்கு வந்து இந்த ஷேப் மாறவும் மாறாது. கரெக்டாக கடைசியாக ஒரு 3 பீடு மட்டும் வச்சு நாட் போட்டுடுறோம். அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கர்வ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளவரோட ஃபுல்லாக அவுட்லைனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜரி லைனும் த்ரெட்டும் வந்து 2 லைன் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்டரை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த மாதிரி தான் நம்ம நெக் டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பார்டர் போடணும். ஏன்னா வந்து அது வந்து கட் ஒர்க் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துருவாங்க. இதில் பாருங்கள், த்ரெட்டு 2 லைனு, ஜரி 3 லைனு, பீடு ஸ்டோனு பீடு, திரும்ப வந்து ஒரு பெரிய பீடு ஒரு லைனு. அந்த இடத்துல எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். அந்த டிசைன் இருக்க இடம் வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம டிசைன் பண்ணுறோம். பட் அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நம்ம பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லா லுக் வந்து சூப்பராக இருக்கும். இதுதான் ஃபைனல் லுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.